உலக செய்திகளையும் அகில இந்திய செய்திகளையும் எல்லோருடைய பார்வைக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடகமாக திகழ்ந்து வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் ஊடகத்துக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டுமாய் பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத நேயர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த சேனலுக்கு உங்கள் பேராதரவை தாருங்கள். இந்த சேனலில் வருகிற செய்திகள் அனைத்தும் உண்மைத்தன்மை வாய்ந்ததாகவும் நம்பகத்தன்மை உடைய செய்திகளாகவும் இருக்கிற காரணத்தால் உங்களுடைய பேராதரவால் இந்த ஊடகம் மென்மேலும் வளர வேண்டும் என்று உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா அரசியல் அப்படிங்கிறது, மகாராஷ்டிரா தேர்தல் களம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு பார்த்துட்டு இருக்கோம். எலெக்ஷன் வரக்கூடிய அந்த இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு. இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இப்ப அஜித் பவர் ஃபேக்டர்ல இருந்து ஒன்று உருவாகி வந்திருக்கு. அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து, அதாவது 2014 மோடி இந்திய அரசியலினுடைய மையமா மாறினதுக்கு பிறகு அங்கிருந்து அதானியுடைய வளர்ச்சி அவர் கால் வைக்காத இடமே இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த வகையில தற்போது அதானி அவர்கள் மகாராஷ்டிரால யார் ஆட்சிக்கு வரணும், ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு கூட்டணி விஷயத்துல அவர் தலையிட்டு இருக்காரு, அதுலயும் அவர் கால் பதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை அஜித் பவர் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு சீரியஸ் டைமென்ஷன் நோக்கி இது நகர்ந்திருக்கு. இதை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதோட அடுத்த கட்ட பின்னணி அரசியல் என்ன அப்படின்றத உங்களோட கருத்தை பதிவு பண்ணும். தேர்தல் நேரத்தில் இந்த செய்தியை அஜித் பவார் அவர்கள் தெரிந்து சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா என்பது ஒரு $1,000,000 கொஸ்டின் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் உண்மையை பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்து விட்டார் அஜித் பவார் என்றுதான் நான் சொல்வேன். ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் அதானிக்கும் மோடிக்குமான தொடர்பு குறித்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதானிக்கு ஒரு சிறு கீறல் இருந்தாலும் கூட அதற்கு இந்த மோடி அரசு துடிதுடித்து போய் ஒரு காவல் அரண் போல நிற்கிறது என்பது பிரதான எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, பொதுமக்களே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அண்மையிலே நடந்த செபியினுடைய தலைவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு பதிவு என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்கிற அளவுக்கு போதுமான ஆதாரங்களை ஹிடன்பர்கினுடைய அறிக்கை கொடுத்தன. அதற்கு தன்னியல்பாக பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு PAC ஒரு சம்மனை அனுப்பி மாதவி பூரி புட்சை அழைத்தது. ஆனால் மாதவி பூரி புட்ச் நேரடியாக ஆஜராகவே இல்லை. ஏன் PAC கமிட்டியில தான் பாஜகவினுடைய உறுப்பினர்களும் இருக்கிறார்களே, அவர்கள் மூலமாக கூட ஏன் வர முடியவில்லை என்கிற காரணத்தையாவது சொல்லி இருக்கலாம் தானே. ஆனால் அவர்கள் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், அதானிக்கு பல்வேறு வகையில் அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார், அதானியினுடைய ஒரு பங்குதாரர் போலவே மாதவி பூரி புட்சும் அவருடைய கணவரும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது ஆதாரங்களோடு சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. நியாயமாக நிதித்துறை அமைச்சகம் இதற்கு எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது குறித்த ஒரு விசாரணைக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவை அழைத்திருக்க வேண்டும். என்னென்று சொன்னால், செபி என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பு என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இதையெல்லாம் செய்தால் அதானிக்கு பெரிய வகையில பாதிப்புகள் ஏற்படும் என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக, நான் ஒட்டுமொத்தமாக என்றுதான் சொல்வேன், நிதித்துறை அமைச்சகத்திலிருந்து பிரதமர் வரை வாய் மூடி கள்ள மௌனம் காத்ததை நாம் பார்த்தோம். இப்போது என்ன நிலைமை என்று சொன்னால், ஒரு மாநிலத்தினுடைய அரசை அமைப்பதற்கு அதானியினுடைய பங்கு பிரதானமாக இருந்திருக்கிறது. நீங்க கொல்லைப்புற வழியாக இன்றைக்கு எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஆட்சியை பிடித்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் அளவிற்கு விலை பேசப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மராட்டிய மாநிலத்தில் எதற்காக தோல்வியை தழுவச் செய்தார்கள், அரசை கலைத்தார்கள் என்கிற காரணத்தை இன்றைக்கு காலையிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பேசுகிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி பேசி இருக்கக்கூடிய செய்தி மிக முக்கியமான செய்தி. அதானியினுடைய இந்த அஜித் பவார் வெளியிட்ட கருத்தை ஒட்டித்தான் அவரும் பேசி இருக்கிறார். எஞ்சி இருக்கக்கூடிய 34 தொகுதிகளுக்கு தேர்தல் புதன்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது. இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு அவர் பேசுகிறார். மும்பை மாநகரத்தில் தாராவி என்கிற பகுதியை 1,00,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பகுதியை தாரை வார்த்திருக்கிறார்கள் அதானிக்கு. இதற்காக அதானியை உள்ளே கொண்டு வந்து புகுத்துவதற்காகத்தான் எங்களுடைய மகா விகாஸ் அகாடியினுடைய அரசை அவர்கள் கலைத்தார்கள் என்கிற பரபரப்பு குற்றச்சாட்டை யார் வைக்கிறார் சார்? வீதியில் போகிற யாரோ ஒருவர் வைக்கவில்லை, இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறார். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இந்த குற்றச்சாட்டு நிலை பெறுவதற்கு காரணமாக ஆதார சுருதியாக இருந்தது அஜித் பவார் சொல்லி இருக்கக்கூடிய செய்திதான். இதுவரைக்கும் ஒரு மறுப்பு தெரிவிக்கலையே. தேர்தல் காலம் இல்லை என்று சொன்னால் கூட நீங்கள் இந்த கருத்துக்கு கவனம் செலுத்தவில்லை என்று சொல்லி கடந்திருக்கலாம்.
ஆனால் தேர்தல் காலமாக இருக்கிறது. மராட்டிய மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கிறது. எங்கெங்கெல்லாம் சென்று இந்த பிரச்சாரத்தில் பேச முடியுமோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மடியில் கனமில்லை என்று சொன்னால் எதற்காக உங்களுக்கு வழியில் பயம் இருக்க வேண்டும்? நீங்கள் நிச்சயமாக இதை எதிர்த்து பேசியிருக்க வேண்டுமா இல்லையா? இல்லை இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை. அஜித் பவார் சொல்லி இருக்கிற கருத்து உண்மைக்கு புறம்பான கருத்து என்று பேசியிருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் நீங்கள் பேசவில்லை? இல்லை, உண்மையிலேயே கௌதம் அதானி அவர்கள் அங்கே பங்கேற்றார் என்று சொன்னார். எதன் பொருட்டு அவர் வந்தார் அங்கே? அவர் ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்காக வந்தார் என்றாவது நியாயப்படுத்தி பேசுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? இல்லை. எனவே அதானியினுடைய பங்கு என்பது இந்த அரசை ஒட்டுமொத்தமாக, நான் இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய அரசை தான் சொல்கிறேன். மாநில அரசுகள் என்பது மிகச் சொற்பம்தான். ஒன்றிய அரசு தான் அவருக்கு பிரதான குறி. அரசை வழிநடத்துவதற்கு முதுகெலும்பாகவே இருந்து செயல்பட்டிருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மை. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த ஒரு செய்தி, உண்மை சம்பவத்தை சொல்லி அதோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த சசிகலா அம்மையாருக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அவர் சிறைக்கு செல்ல வேண்டும். சிறைக்கு செல்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக இங்க கூவத்தூர்ல எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு வந்து அடைத்து வைத்தார்கள். அண்ணன் தளவாய் சுந்தரம் தான் போய், நீங்க செங்கோடையனால படம் கொடுக்க முடியலன்னு சொல்றாரு. அதற்கு முன்பு நடந்த பேரங்கள் எல்லாம் இருக்கு. நான் விரிவாக பேச விரும்பவில்லை. மிகச் சுருக்கமாக இந்த செய்தியை சொல்வதற்கு விளைகிறேன். அப்போ தளவாய் சுந்தரம் போய் சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, ஆமா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிறத எடப்பாடி பழனிசாமிகிட்ட நம்ம கேட்டு பார்த்தா என்னம்மா, அவரும் சீனியர் மினிஸ்டர் தான், என்ன சரி கூப்பிடுன்னு சசிகலா அம்மையார் சொல்றாங்க. இது நடந்த உண்மை செய்தி. எவ்வளவு நேரத்துல பணம் கொடுக்க முடியும், எவ்வளவு நாள்ல பணம் கொடுக்க முடியும்னு கேட்கும்போது, ஏற்கனவே செங்கோடையன் 1 வாரத்துல கொடுக்குறேன்னாரு. 1 வாரத்துல கொடுக்கறதுக்கு நம்பி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் இமீடியட்டா கொடுக்கறதுக்கு யாராவது ஆட்கள் இருக்காங்களான்னு தேடும்போது, எடப்பாடி பழனிசாமி ஒரே நாளில் தருகிறேன்னு சொல்லிவிட்டு 12 மணி நேரத்துக்குள்ளாக கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்று கேட்டால், அந்த ஆட்சி காலத்தில் யார் யாருக்கெல்லாம் இவர் பொதுப்பணித்துறையினுடைய டெண்டர்கள் கொடுக்கப்பட்டதோ அதே போன்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகத்தான் அவர் இருந்தார். நெடுஞ்சாலைத்துறையில் யார் யாரெல்லாம் முக்கியமான கான்ட்ராக்டர்களாக இருந்தார்களோ, ஒப்பந்தக்காரர்களாக இருந்தார்களோ, அவர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் பணத்தை கொண்டு போய் சேர்த்தார் எடப்பாடி பழனிசாமி. இதே விஷயத்த நீங்க இப்ப கொண்டு வந்து அதானியுடைய விஷயத்தோட மேட்ச் பண்ணி பாருங்களேன். அரசை அமைப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது. பல லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். யார் செலவு செய்வது? நானே செலவு செய்கிறேன். அதானியே வந்திருக்கிறார். அதானி மூலமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டதெல்லாம் அதானியினுடைய பணம் தான். அதானி பணம் கொடுத்து விட்டு அவர் பிசினஸ்மேன் சார். 1 ரூபாய் கீழே போட்டா 1 லட்சம் ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். 1 ரூபாய் கீழே போட்டு 10 ரூபாய் எடுக்கணும்ன்றது உங்களுடைய மனநிலை, என்னுடைய மனநிலை. அதானியினுடைய மனநிலை 1 ரூபாய் போட்டா 1 லட்சம் ரூபாய் எடுக்கணும்ன்றது. அதனாலதான் அவர் பெரும் முதலாளியாக இருக்கிறார். நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ அதற்கு ஈடாகத்தான் இப்போது இந்த தாராவியினுடைய நிலப்பரப்பையே ஒட்டுமொத்தமாக அதானிக்கு தாரை வார்த்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல பேசி இருக்கிறாரு. அப்போ இந்தியாவை அடகு வைப்பதற்கு, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் அதானி கையில் கொண்டு போய் கொடுப்பதற்கு இந்த அரசு எப்படியெல்லாம் மெனக்கிட்டு இருக்கிறது, இந்த அரசு எப்படியெல்லாம் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக அந்த கூட்டணிக்குள் இருப்பவர்களே சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நீங்க அஜித் பவார் இல்ல எங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்ல முடியாது. கடந்த காலத்துல சொன்னது மாதிரி அஜித் பவார் ஆட்களோட நாங்க மினிஸ்ட்ரியில உட்கார்ந்துருந்தா வெளியில வாந்தி எடுத்துருவோம்னு கூட இப்ப கருத்தை சொல்ல முடியாது. இப்ப தேர்தலுடைய காலமாக இருக்கிற காரணத்தால் அது குறித்து கூட பேச முடியாது. எனவே அஜித் பவாரினுடைய கருத்து பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றுதான் நான் நம்புகிறேன். அதை தாண்டி உண்மை உலகுக்கு வந்திருக்கிறது. ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைக்க முடியாது சார். என்றைக்காவது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அப்படி அதானியினுடைய விவகாரம் அஜித் பவார் மூலமாகவே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ரொம்ப ஒரு சீரியஸான டைமென்ஷன்ஸை அஜித் பவார் ஓபன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல, அதாவது மகா விகாஸ் அகாதி, அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மகாராஷ்டிரனுடைய பிரசித்தி பெற்ற முகமா அறியப்படக்கூடிய உத்தவ் தாக்கரே சேனா, அவர் தன்னோட தேர்தல் வாக்குறுதியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா அதானிக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்ஸ் கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக தான் அங்க ஆட்சியா மாறி இருக்கு அப்படிங்கிறது அஜித் பவார் போட்டு உடைச்சிருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸே இழுத்து மூடிடுவோம் அப்படிங்கிற அளவுல ஒரு விஷயத்த சொல்றாரு. இது எப்படி அங்க இருக்க மக்கள்கிட்ட என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்குது? அதாவது மகாராஷ்டிரா மக்கள்கிட்ட இந்த விஷயம் என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கி இருக்குன்னு பாக்குறேன். நிச்சயமாக மகாராஷ்டிரா மக்களிடத்திலே அது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டை விட ரொம்ப போரான இடம் சார் மகாராஷ்டிரா. அதனாலதான் உத்தவ் தாக்கரேவினுடைய தகப்பனார் பால் தாக்கரே மும்பை மராட்டியர்களுக்கே என்கிற முழக்கத்தை வைக்கிற போது மராட்டியர்களுக்கே, குறிப்பா மும்பையை தான் குறி வைத்து, ஏன்னா மும்பையில தான் புலம்பெயர்ந்து வரக்கூடிய பிற மாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை கூடுதல். அதுல தமிழர்களும் பல வகையில பாதிக்கப்பட்டார்கள். உண்மையை நாம் பேசியாகத்தான் வேண்டும். பால் தாக்கரேவை நாம் ஆராதிக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை. உத்தவ் தாக்கரேவும் வலதுசாரி சிந்தனையாளர் தான். ஆனால்
இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற இடத்தில் இப்போது பாஜகவுக்கு எதிராக நிற்கிறார். அந்த நிலையிலிருந்துதான் அவரோடு நாம் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே தவிர, இந்த முழக்கத்தை முன்வைத்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் அந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாக வெளிப்படுகிறார். அந்த உணர்வை எடுத்துக்கொண்டுதான் அரசியலிலே ஒரு மிகப்பெரிய மைலேஜ பால் தாக்கரே கிரியேட் பண்ணாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இப்ப மீண்டும் அதே ஒரு சூடான மனநிலை இப்போது மராட்டிய மக்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல போய் ராகுல் காந்தி பேசி இருக்கிற செய்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தின்னு நான் பாக்குறேன் சார். 1,00,000 கோடி ரூபாய்னு அவர் ஒரு மதிப்பை சொல்றாரு. அதுவே குறைத்து மதிப்பிடப்பட்டிருப்பது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தாராவியினுடைய நிலப்பரப்பை நீங்கள் 1,00,000 கோடி ரூபாயோடு தொடர்பு படுத்தி அவ்வளவு எளிதாக முடித்து விட முடியுமா என்ன? நிச்சயமாக இல்லை. அதை விட 3 மடங்கு கூடுதலான விலையாகத்தான் இருக்கும். அப்போ எங்களுடைய ஒரு பகுதியே ஒருவருக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. நீங்க அந்த மக்கள் வெளியிலிருந்து வர்ற மைக்ரன்ஸே அக்செப்ட் பண்ணாதவங்க சார். மைக்ரன்ஸ்ன்றவங்க ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள் இருக்கக்கூடியவர்கள். அதிகபட்சமா 1000 பேர் வந்துருவாங்களா? எவ்வளவு பெரிய இடத்த டேக் ஓவர் பண்ணிட போறாங்க? 900 ஸ்கொயர் ஃபீட் டேக் ஓவர் பண்ணிடுவாங்களா ஒரு குடும்பத்துக்கு? அல்லது ஒரு சமூகத்துக்கு மொத்தமாகவே ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை டேக் ஓவர் பண்ணிடுவாங்களா? அதற்கே அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாம, அதையே அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு புரட்சிக்கு தயாரானவர்கள். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கார்ப்பரேட் முதலாளி ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் கையகப்படுத்துகிறார் என்று சொன்னால் எதிர்காலம் எப்படியாக இருக்கும்? மும்பை மாநகர் யாருடைய கைக்கு போகும்? மராட்டிய மாநிலத்துக்கு சொந்தக்காரரா அதானி? அல்லது மராட்டிய மாநிலத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வந்திருப்பவரா அதானி? இல்லையே. அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளி என்பது தெரியும். அவருடைய சொந்த மாநிலத்துக்கே அவர் எந்த நலனையும் பயக்கவில்லை என்பதை கடந்த காலத்திலிருந்து இப்போது வரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். நீங்க அப்சர்வேஷன் மோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அதானியினுடைய பலம் என்பது மோடி தான். மோடியினுடைய பலம் என்பது அதானி தான். அதை தாண்டி கார்ப்பரேட் என்கிற அந்த அரசியலுக்குள் தான் இவர்கள் இருவரும் உழண்டு கொண்டே இருக்கிறார்களே தவிர, வேறு எந்த வகையிலும் இவர்கள் இந்த நாட்டுக்கு நன்மை பயத்ததாக ஒரு செய்தியை கூட நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த சேரிட்டிஸ் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்றதெல்லாம் ஒரு வைரல் செய்திகள் தான். நீங்க ஆதாரபூர்வமான தகவல்கள் என்பது எதுவுமே இல்லை. இப்ப இதையெல்லாம் அந்த மக்கள் பார்க்கிற போது நிச்சயமாக உத்தவ் தாக்கரேவினுடைய இந்த முழக்கம் பெரிய அளவில் எடுபடும் தேர்தலில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏற்கனவே கூறு தீட்டப்பட்ட ஒரு யுக்தியை மீண்டும் கூறு திட்டிக் கொண்டிருக்கிறார் உத்தவ் தாக்கரே. அது தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மகாராஷ்டிரா எலெக்ஷன் இப்ப அஜித் பவரை சுத்தியே வளம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஜார்க்கண்ட்லயும் சரி மகாராஷ்டிராலையும் சரி பாஜக அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை தன்னுடைய முதன்மை தேர்தல் பிரச்சாரமா வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு எதிராக அஜித் பவர் என்ன விஷயத்த சொல்றாருன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 கேண்டிடேட்ஸ் இஸ்லாமிய கேண்டிடேட்ஸ்க்கு தன்னோட தனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணிக்குள்ள அவர் இஸ்லாமியர்களுக்கான இடம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இதுவே பாஜக ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற பாக்குறோம். ரெண்டாவது யோகி ஆதித்யநாத் பேசிய இந்த பிரச்சாரங்கிறது அதுங்க எடுபடாதுன்ற அளவுல அவருக்கு எதிரான பதிலடி கொடுக்குறாரு. அது பாஜக ஒரு பெரிய நெருடலா இருக்கு. எப்படி இந்த விஷயம் எப்படி நகர்ந்துட்டு இருக்கு களம்? இந்த இந்துத்துவ பிரச்சாரத்தை வச்சு எப்படி மகாராஷ்டிரா களம் நகர்ந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? ஒரு பொருந்தாத கூட்டணியாக அந்த கூட்டணி அமையப்பட்டது. அஜித் பவார அந்த வழக்குகளை காரணம் காட்டித்தானே கொண்டு வந்தார்கள். இல்லை என்று சொன்னால் அஜித் பவார் ஏன் சரத்பவாருடைய மிக நெருங்கிய உறவினர்களில் ஒருவர் சார். அவரு சரத்பவாரால் வார்ப்பிக்கப்பட்டவர் அரசியலில். சரத்பவார் நிழல் பற்றி வந்தவர் அரசியலில். அவருக்கு பெரிய RSS பிஜேபியோடு நெருங்கிய தொடர்புகள் எல்லாம் இல்லை. இதே சரத்பவாரை எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுப்பதற்கு அஜித் பவாரை கையில் எடுத்தார்கள் என்பதை அஜித் பவார் உணராமலா இருப்பார்? என்ன திடீரென அஜித் பவாருக்கு முக்கியத்துவம் தேசிய அரசியலில்? மராட்டிய அரசியலில் என்ன புதிய முகம் அவருக்கு தரப்பட்டது? எதன் பொருட்டு தரப்பட்டது? சரத்பவார் என்கிற அந்த தலைவரை தீர்த்து கட்ட வேண்டும். அரசியலில் அவர் இல்லாமல் செய்து விட வேண்டும். அந்த கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வேண்டும். இதை காரணம் காட்டித்தான் அஜித் பவாரை அழைத்து வந்தார்கள் என்பது அஜித் பவாருக்கே நன்றாகவே தெரியும். அஜித் பவார் முழுக்க RSS பிஜேபி சித்தாந்தத்தோடு ஒத்து போகிற நபரே அல்ல. ஆனால் ஏக்நாத் சிண்டேவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்க இந்த கூட்டணிக்குள்ள இவரையே தாக்கரேவே அழைச்சிட்டு போய் விட்டீங்கன்னா கூட உத்தவ் தாக்கரேக்கே பெரிய முரண்பாடுகள் எல்லாம் இருக்காது. ஏற்கனவே அப்படி இருந்தவர் தானே இந்த கூட்டணிக்குள்ள. எனவே அவர்களுக்கெல்லாம் அந்த முரண்பாடுகள். ஆனால் தேசியவாத காங்கிரஸ் என்பது காங்கிரசினுடைய சாயல் அல்லவா? அவர்களால் எப்படி இவர்களோடு ஒத்து போக முடியும்? எனவே ஒத்து போக முடியாது ஒன்று. இன்னொன்று, அந்த கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அந்த கட்சியில இருக்கிற கேடர்ஸை நீங்க விட்டுற முடியாத. அதிமுக என்னதான் பாஜகவோடு கூட்டணி வைத்தாலும் சார், அதிமுகவுக்குன்னு ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய ஆதரவு ஒரு 2% கூடவா இல்லாம போயிடும்? 1.5% கூடவா இல்லாம போயிடும்? அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் அன்வர் ராஜா போன்றவர்களை, லியாக்கத் அலி கான் போன்றவர்களை இல்லாமலேயே செய்து விடுவதற்காக வேண்டுமானால் அந்த அரசியல் யுக்தியை பயன்படுத்தி இருக்கலாமே தவிர,
கடைசி கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருகிறது? அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பங்களிப்பு. அப்ப அஜித் பவாரோடு வந்தவர்களினுடைய பங்களிப்பு என்பதை அங்கீகரிக்க வேண்டிய கட்டாயம் என்பது எழுந்திருக்கிறது தானே. இன்னொன்று, நீங்க ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா யோகி பேசியதை ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவை ஏற்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் களம் என்பது வேறு, மராட்டிய மாநிலத்தினுடைய அரசியல் களம் என்பது வேறு. உத்தரப்பிரதேசத்தினுடைய பார்முலாவை கொண்டு வந்து மராட்டிய களத்துக்குள் புகுத்த முடியாது. நீங்க மராட்டிய களம் என்பது எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய ஜெயின் சமூகம் இதை விரும்ப மாட்டார்கள். இவர் பேசியதை வெளிப்படையாக நாம பேசுவோமே, பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகள் தான் 100 விழுக்காடு பாஜகவுக்கு துணை நிற்கக்கூடிய வாக்குகள் தான் ஜெயின் சமூகத்தினுடைய வாக்குகள். அவர்களே இதை விரும்ப மாட்டார்கள். இன்னொன்று, மார்வாடிகளுக்கு இந்த பிரச்சனையே புரியாது. யார் யோகி ஆதித்யநாத் பேசி இருக்கிறாரே, அந்த பிரச்சனையினுடைய வீரியம் என்ன என்பதே தெரியாது. இவர் சொல்ல போனா, இவர் பேசி இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்குல்ல, யோகி அங்க போய் பேசி இருக்கிற இது நம்ம பட்டவர்த்தனமா பேசினா கோச்சுக்குவாங்க, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். இந்த கௌமுத்ரா ஸ்டேட்டினுடைய பாலிடிக்ஸ் கொண்டு போய் அங்க பேசுறாரு. இது அங்கே வேண்டுமானால் எடுபடலாம், ஆனால் மராட்டிய மாநிலத்தில் எடுபடாது. இவர் பேசிவிட்டார், மற்றவர்கள் பேசவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் அஜித் பவார் தன்னுடைய நம்பகத்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்க மக்களிடத்துல இல்ல, அது மக்களிடத்துல ஈடுபடாம போயிடுச்சுங்கிறது அவருக்கு தெரியும். தன்னுடைய கட்சி அந்த தேசியவாத காங்கிரஸ் தான் என்கிற ஒரு முகத்தை உருவாக்கி இருக்கிறார்ல, அதற்குள் நின்று அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கடைசி அவருக்கு நல்லாக தெரியும் சார். நன்றாக தெரிஞ்சுதான் அஜித் பவார் இந்த பிளேவை பண்ணியிருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலில் ஒரு மகத்தான தோல்வியை அவர்கள் பெறப்போகிறார்கள். எனவே இதற்கு பிறகு அரசியல்ல சஸ்டெயின் ஆவது எப்படி? சஸ்டெயின் ஆகிறதுக்கு குறைந்தபட்ச கட்சியினுடைய ஆதரவாளர்களையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கட்சிக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓட் பேங்கையாவது தக்க வச்சுக்கணும். அதற்கான நகர்வுகளில் அஜித் பவார் ஈடுபட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஃபைட் நெக் டு நெக் ஃபைட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ரிடிக்ட் பண்றதே ரொம்ப சிரமமா இருக்கு. யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத கணிக்க முடியல அப்படிங்கிற பல தேர்தல் உறுப்பினர்களே சொல்றாங்க. இப்ப நீங்க களம் இவங்க தோக்க போறாங்க, அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு எதிர் அடிப்படையை சொல்றீங்கன்ற கேள்வியெல்லாம் அங்க இருக்கு. ரெண்டாவது ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா ஷிண்டே தரப்பு சேனா உண்மையான சிவசேனாவா அல்லது உத்தர தரப்பு சிவசேனாவா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஷிண்டே தரப்பு சிவசேனா வலதுசாரி அரசு தான் முன்னெடுக்க போகுது, பாஜக கூட இருக்கிறனால அவங்க அதை தான் முன்னெடுக்க போறாங்க. இப்ப இவங்க என்ன அரசியல் எடுக்க போறாங்கிறது அங்க பிரச்சனை இருக்கு. ஏன்னா மண்ணின் மைந்தரோட கட்சி அப்படிங்கிறனால அங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப இதெல்லாம் தாண்டி எப்படி களம் யாருக்கு சாதகமா இருக்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள். நீங்க இவ்வளவு டீப் அனலைஸ் எல்லாம் போகவே தேவையில்லை. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைத்தது. ஆனால் சின்னம் இல்லாமல், கட்சி இல்லாமல் ஒரு மகத்தான வெற்றியை உத்தவ் தாக்கரே பெற்றார். நீங்க சிம்பிளா யோசிச்சு பார்க்கணும். உத்தவ் தாக்கரே மாநில அரசியலை கையில் எடுத்து நின்றால் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு கிடைத்திருக்கிற வாக்குகளும் உத்தவ் தாக்கரேவுக்கு கிடைத்திருக்கும். உத்தவ் தாக்கரே கையில் எடுத்த அந்த அரசியல் தேர்தல் நேரத்தில், நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகித்தார். அப்போ இயல்பாகவே அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு மனநிலையில் வளர்ந்த இயக்கம் தானே சிவசேனா. காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக எதிர்நிலையில் நிறுத்தி அரசியலில் ஈடுபட்டவர்கள் தானே சிவசேனா. இன்னொன்னு சார், மராட்டிய மாநிலத்தை அதிகமாக ஆண்ட கட்சியே காங்கிரஸ் கட்சி தான். யுத்தமே காங்கிரஸ் கட்சிக்கும் சிவசேனாவுக்கும் தான் துவங்கியது. அதன் பிறகுதான் பாஜக கூறுதிட்டப்பட்டது. பாஜக என்பது புதிய வரவுதான். ஆனால் நேரடி அரசியல் எதிரிகள் என்பவர்கள் சிவசேனாவும் காங்கிரசும் தான். தேர்தல் களம் இப்போது இருக்கக்கூடிய அசாதாரண சூழல், நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை உணர்ந்து கொண்டு உத்தவ் தாக்கரே, உத்தவ் தாக்கரேவுக்கு பர்சனல் அஜெண்டா, வெளிப்படையாக நாம் பேசுவோம். என்னுடைய ஆட்சியை கலைத்தார்கள், என்னுடைய அரசியலை சிதைத்து போட்டார்கள், அதற்காக இவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற அந்த பர்சனல் அஜெண்டா தான் அது இவரை கொண்டு காங்கிரஸ் பக்கம் நிறுத்தியது, இந்தியா கூட்டணியின் பக்கம் நிறுத்தியது. இல்லைன்னா சமூக நீதியினுடைய குரலா உத்தவ் தாக்கரேனுடைய குரல் இல்ல. அப்ப அவருக்கு வேண்டுமானால் அப்படி இருக்கலாமே தவிர ஓட்டர்ஸினுடைய மனநிலை அப்படி இருக்காது. எனவே உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நாம் தேசிய அரசியலில் மோடியை ஆதரிக்க வேண்டும், ஒரு வலதுசாரி அரசியலை கொண்டு வர வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்கிற நிலையிலிருந்து வாக்களித்தார்கள். ஆனால் இப்ப அப்படி அல்ல. பாஜக வர வேண்டுமா, உத்தவ் தாக்கரே ஆள வேண்டுமா என்று கேட்டால் உத்தவ் தாக்கரே ஆளுவதுதான் சரி என்று நினைக்கக்கூடிய மனநிலை அவர்களிடத்திலே வந்திருக்கிறது. இன்னொன்று நன்றாகவே தெரியும், காங்கிரஸ் பெரிய அளவில் வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி பெறவில்லை என்றாலும் சரி, உத்தவ் தாக்கரே வேறு ஒரு அரசியலை கையில் எடுப்பார் என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே கல யதார்த்தம் சட்டமன்ற தேர்தலில் மாறுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னொன்று, அந்த மக்களுக்கு இப்போது ஒரு நிறைவான மாற்றம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு ஏக்நாத் ஷிண்டே போல தலையாட்டுகிற முதலமைச்சர்கள் தேவைப்படவில்லை என்பதை இந்த குறுகிய காலத்தில் மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மாற்றத்துக்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள்.
பாஜகவுக்குள்ளும் உட்கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு சில சங்கடமான சூழல்கள் இந்த தேர்தலில் நிச்சயமாக உத்தவ் தாக்கரேக்கு கை கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை வைத்தே நான் இந்த செய்திகளை சொல்கிறேன். தேர்தல் வெற்றிங்கிறது எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமா யார் மக்களை வென்றடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் மக்களை யார் நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்காங்கிறது முக்கியமான விஷயம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா வழக்கமா அந்த வெறுப்பு பிரச்சாரம் அதே மாதிரியான விஷயங்கள் பாஜக கூட்டணி வைக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது, அப்புறம் அந்த உச்சபட்ச வரம்புங்கிறத நீக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் அதெல்லாத்தையும் மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி தெளிவா கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இந்திய கூட்டணி முன்வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்களே, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ராஜ்நாத் சிங் புதிதாக திருவாய் மலர்ந்திருக்கிறார். நீங்க ஒரு வரையறையை சொல்ல முடியுமான்னு ராகுல் காந்தியை பார்த்து கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன் சார், 11 ஆண்டு கால ஆட்சி இப்போது உங்கள் கையில இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக ஏன் இந்த குரலை நீங்கள் எழுப்பவில்லை? நீங்க அந்த பேச்சுக்கு வாங்க. 11 ஆண்டுகளாக நீங்கள் இருந்தீர்கள் அல்லவா? எப்போதாவது நீங்கள் இது குறித்து ஒரு ஆலோசனையை நடத்தி இருக்கிறீர்களா? சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது வெறுமனே காங்கிரஸ் கட்சி மட்டும் சொல்கிற கோரிக்கையா என்ன? உங்கள் கூட்டணியில அங்கம் வகிக்கிற நிதிஷ்குமார் சொல்லவில்லையா? அப்ப நிதிஷ்குமாரிடமாவது இதுக்கான ப்ரொபோசலை நீங்க வாங்கியிருக்கீங்களா? அதுக்கான வழிகாட்டுதல் என்ன என்பதையாவது நீங்கள் ஆலோசனையாக நடத்தி இருக்கிறீர்களா? இல்ல. அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்காகத்தான் நீங்கள் இதை பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை உணராமலா எதிர்க்கட்சிகள் நகர்கின்றன. ஆனால் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்களா என்று கேட்டால் ஒரு நிசப்தமான மௌனம் காங்கிரஸ் தரப்பில் நிலவுகிறது. நம்ம ஏற்கனவே பல நேரங்கள்ல பேசிட்டோம் சார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி ஒருவர் மட்டுமே பிளேயர். மற்ற எல்லாரும் பார்வையாளர்களாகவே இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி தரப்புல. அது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி கொஞ்சமும் அந்த களத்தில் இருந்து வெளிவருவதாக இல்லை. ராகுலை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு ராகுல் மட்டுமே பேச வேண்டும் என்று நினைப்பதும், ராகுல் மட்டுமே அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும், ராகுலும் ஒரு சாதாரண மனிதர் தானே, அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக தானே அரசியலில் நகர வேண்டும். உண்மையிலேயே இந்த மராட்டிய மாநிலத்தினுடைய களத்தை மாற்றியவரே ராகுல் தான். அவர் 2வது பயணம் போனார் இல்லையா, பாரத் நியாயா யாத்ரா, நீதி கேட்டு நெடும்பயணம் என்று ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டார். அவர் மேற்கொண்டு அந்த பயணத்தை நிறைவு செய்கிற போது மராட்டிய மாநிலத்தில் கொண்டு வந்து நிறைவு செய்தார். நீங்க அவர் அன்றைக்கு உண்மையிலேயே இந்த திட்டத்தோடு தான் செய்தாரா அல்லது யதார்த்தமாக செய்தாரா என்பதெல்லாம் அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. ஆனால் அவர் செய்த அரசியல் லாபி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றதை நான் இப்ப சொல்றேன். மராட்டிய மாநிலத்தில் கொண்டு வந்து நிறைவு செய்த போது ஹேமந்த் சோரன் சிறையிலே இருந்தார். ஹேமந்த் சோரனுடைய மனைவியை அந்த மேடையில் ஏற்றினார். இன்றைக்கு ஜார்க்கண்டிலே தேர்தல். மராட்டிய மாநிலத்திலிருந்து என்ன பேசினார்? நீங்க நல்லா எல்லா விஷயத்தையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கிற போது ராகுலினுடைய வியூகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியும். ராகுலுக்கு வேகமாக ஈடு கொடுக்க முடியாமல் காங்கிரஸ் நிற்கிறதுங்கிறது உதாரணம் என்பதற்காக இந்த செய்தியை நான் சொல்றேன். சம்பாய் சோரன் இந்த மேடையில் இருக்கிறார். ஹேமந்த் சோரனுடைய மனைவி பேசிய செய்தி. சம்பாய் சோரன் இந்த மேடையில இருக்கிறார். அவரையும் வளைத்து போடுவதற்கு பலர் முயற்சி செய்கிறார்கள். பல கோடியில் பேரம் பேசப்படுகிறது. ஆனால் எங்கள் மாநிலத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட அள்ள முடியாதுன்னு பேசினாரா இல்லையா? இப்போது ஜார்க்கண்டிலும் தேர்தல். இங்கே கொள்ளைப்புற வழியாக அதானியின் மூலமாகத்தான் பணம் கொடுக்கப்பட்டது என்கிற செய்திகள் எல்லாம் உலவி கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த களத்தை ஒரு ட்ரெண்டை உருவாக்கி அன்றைக்கே மாற்றியவர் யார்? ராகுல் தான். அப்ப ராகுல் வகுத்திருக்கிற வியூகத்துக்கு இணையாக நீங்கள் ஓடி இருக்க வேண்டுமா இல்லையா? இல்ல. ராகுலே பேச வேண்டும் என்று நினைப்பதும், ராகுலே களத்தில் நிற்க வேண்டும் என்று நினைப்பதும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு. ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த அரசு ஒரு கபட நாடகம் ஆடுகிறது என்பதையும் மக்கள் கவனமாகத்தானே பார்க்கிறார்கள். அதனால் தானே காங்கிரஸ் கட்சியின் பக்கம் பெரும் உழைப்பு இல்லை என்று சொன்னாலும் மக்கள் நகருகிற காட்சிகள் அப்படித்தானே இருக்கின்றன. எந்த உழைப்பும் இல்லாம காங்கிரஸ் கட்சியை நோக்கி வாக்குகள் நகருகிறது, மக்கள் நகருகிறார்கள் என்று சொன்னா என்ன சார் அர்த்தம்? உண்மையிலேயே இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்கள் இழந்து விட்டார்கள் என்பதுதான் பொருள். எனவே அதன் அடிப்படையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த இப்போது பாஜக பேசுகிற கருத்துக்கு மக்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நல்லது சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.